நீங்கள் எல்லாரும் ஒன்று நினைப்பீங்க, மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருளோட வேல்யூ வந்து கம்மியாக கிடைக்குது, அங்கேயே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயம் வந்து அவன் ஒரு உற்பத்தி பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே விற்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கேற்ற போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்குவீங்க. அப்போ தான் வந்து இந்த இன்டர்மீடியேட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இது மாதிரி வேலை நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விளைஞ்ச எல்லாம் எந்த பொருளாக இருந்தால் இருக்கட்டும், அரிசி வந்து கருப்பு கவுனியாக இருக்கட்டும், பூங்காரனாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பொருள் நான் ஒரு பொருள் சேல் பண்ணுறேன்னா கூட டேட்டா கஸ்டமருக்கு சேல் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து என் ப்ராடக்டோட வேல்யூ என்னென்னு தெரியும், அதோட குவாலிட்டி என்னென்னு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நான் பிராண்ட் என்னென்னு தெரியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்சளவு பார்த்தோன்னா ஒரு விவசாயம் பண்ணுறவன் டேரெக்டாக வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கணும், அந்த காசு நினைப்பில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, முடிஞ்சளவு அறுவடை ஆகுதோ அறுவடை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக விற்றுடுறாங்க. அது விற்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். முடிஞ்சளவு நம்ம போட்ட உழைப்போட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நீங்கள் முடிஞ்சளவு விற்க பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கையாக விளைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி, பூங்கார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சி சம்பா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரு, இது 3 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி விட்றோம். இது கூடவே இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஆனால் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட மொத்த வீடியோ, லைக் இப்போ கருப்பு கவுனியும் ஒரு எடுத்துங்க எக்ஸாம்பிள். அந்த கருப்பு கவுனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நம்ம நாற்று இப்போ நட்டுறதுலேருந்து அறுவடை ஆகிற வரையும் நம்ம கைக்கு அரிசி ஆகிற வரையும் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ப்ளேலிஸ்ட்டில். முடிஞ்சாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட பொருள் வாங்கினா உங்களுக்கு நாங்கள் எந்த அளவு விவசாயம் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து கிடைக்குதா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். முடிஞ்சாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.